வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. மங்களகரமான இந்த நாளில் நவக்கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள். இன்று நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைக்கான திதி நவமி திதி. இன்று சனிக்கிழமை என்பதால் ராகு காலத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது கருப்பண்ணசாமி வழிபாடு செய்வது தீராத குறைகளையும் தீர்க்கும். இன்றைக்கான கோச்சார நிலவரம் மற்றும் கிரக மாற்றங்கள். இன்றைய கிரக நிலவரப்படி சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் பலமாக அமர்ந்துள்ளார். குருவின் பார்வை சில ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது. ராகு கேதுவின் மாற்றங்களால் இன்று சில ராசிக்காரர்கள் பயணங்களின் போது அதீத கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக 7.5 சனி மற்றும் அஷ்டம சனி நடப்பவர்கள் இன்று மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன என்பதை ராசி பலன் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள், இன்று 12 ராசிகளின் விரிவான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். முதலாவதாக மேஷராசி. மேஷராசி என்பர்களே, இன்று உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் நாள். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணத்தொகை இன்று உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடவும். மாலை சுவாமிக்கு துளசி மாலை அணிவிப்பது சிறப்பு. இரண்டாவதாக ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் நாள் உங்களுக்கு இன்று. மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் நாள் இன்று. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை இன்று உங்களுக்கு நடக்கும். இன்றைக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடவும். மாலை நீல நிற மலர்களால் சங்குப்பூ மாலை சாற்றவும். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. தந்தை வழி உறவினர்களால் உதவி கிடைக்கும் நாள் இன்று. மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பார்கள். இன்று உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் அருந்துவது நல்லது. மாலை பெருமாளுக்கு மல்லிகைப்பூ மாலை சாற்றி வழிபடவும். அடுத்ததாக கடகராசி. கடகராசி அன்பர்களே, அஷ்டமச்சந்திரன் நடப்பதால் பேச்சிலிருந்து மிகுந்த நிதானம் தேவைப்படும் நாள் உங்களுக்கு இன்று. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாகன பயணங்களில் வேகத்தை தவிர்க்கவும். உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது உங்களின் பாதிப்புகளை குறைக்கும். உங்களுக்கான மாலை வில்வ மாலை சாற்றி வழிபடுவது நல்லது. அடுத்ததாக சிம்மராசி. சப்தம் ஸ்தானத்தில் சனி இருப்பதால் கூட்டுத் தொழிலில் லாபம் வரும். மனைவியின் உடல்நிலை சீராகும் நாள் இன்று. நண்பர்களால் எதிர்பாராத உதவி கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம் கருப்பண்ணசாமி அல்லது ஐயப்பனை நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். உங்களுக்கான மாலை செவ்வரளி மாலை அணிவிப்பது தைரியத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு இன்று அளித்தரும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாள். எதிரிகள் காணாமல் போகும் நாள் உங்களுக்கு இன்று. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்களுக்கான பரிகாரம்
விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சிதறு தேங்காயை உடைக்கவும். உங்களுக்கான மாலை பன்னீர் ரோஜா மாலை சாற்றுவது மனமகிழ்ச்சியை தரும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, பிள்ளைகளால் பெருமை சேரும் நாள் உங்களுக்கு இன்று. பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும் நாள் உங்களுக்கு இன்று. உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு தாமரைப்பூ சமர்ப்பித்து வழிபடவும். உங்களுக்கான மாலை சாமந்திப்பூ மாலை அணிவிப்பது யோகத்தை தரும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வரலாம். தாயின் ஆசி இன்று உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் நரசிம்மமூர்த்திக்கு பானகம் நெய்வேத்தியம் செய்து வழிபடவும். உங்களுக்கான மாலை வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் தைரியம் அதிகரிக்கும் நாள் இன்று. இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பொட்டு இட்டு தீபமேற்றவும். மாலை மஞ்சள் சாமந்தி அல்லது முல்லைப்பூ மாலை சாற்றவும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி என்பர்களே, வாக்கு சாதுரியத்தால் காரியங்களை சாதிப்பீர்கள். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு இரும்பு அகலில் எள் தீபம் ஏற்றவும். உங்களுக்கான மாலை கருநீல மலர்களாலான மாலை சாற்றுவது உத்தமம். அடுத்ததாக கும்பராசி. ஜென்மசனி நடப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சல்கள் வரலாம். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவிடுங்கள். உங்களுக்கான பரிகாரம் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யவும். உங்களுக்கான மாலை செம்பருத்தி அல்லது சிவப்பு நிற மாலை சாற்றவும். அடுத்ததாக மீனராசி. மீனராசி அன்பர்களே, சுப விரயங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் லாபம் கிடைக்கும் நாள் உங்களுக்கு இன்று. உறவினர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பரிகாரம் ராகுகேதுவிற்கு உளுந்து மற்றும் கொள்ளு தானம் வழங்கவும். உங்களுக்கான மாலை கனகாம்பரம் மாலை சாற்றி அம்மனை வழிபடவும். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.